இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி சொல்லிக்கிறேங்க சார். டே 1 அதாவது வந்து பேசிக் நான் வந்து கோயம்புத்தூர்ல தான் மலர் மருத்துவம் படித்தேன். அன்னைக்கு இருந்த எனக்கும் இன்னைக்கு இருக்க எனக்கும் நிறைய டிரான்ஸ்மிஷன் இருக்குன்னா அது வந்து சேரும் ஃப்ளவர்ஸும் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நான் மாறிட்டு வரேன் ரீசெண்ட் டேஸில். ஸோ அப்படியே வந்து நான் ஃப்ளாரசன்ஸ் மட்டும் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், கவுன்சிலிங் மட்டும் தான் கொடுப்பேன்ட்டு நான் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணது நீங்கள் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எலைட் பீப்புள்ஸோட தான் கனெக்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை முடியறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இதை பண்ணலாமா, இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுன்னு என்னை பக்கமாக வந்து அவங்க நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படி கேட்குறாங்களே, அவங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் இருக்க நம்ம மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட் வந்து அதிகமாகுது, இதுக்கு என்ன மெத்தட் இருக்கு, இது எப்படி நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற சில இன்ட்யூஷன்ஸ் வரும். அது மூலியமா சில விஷயங்கள் சொல்லுவேன். இதை பர்ஃபெக்டா நான் சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கணும்னு நான் உடனே எனக்கு கொஸ்டின் வச்சிருந்தேன். அதுக்கான தீர்வு இந்த நிமிஷம் எனக்கு கிடைச்சதான் நான் உண்மையாலுமே எனக்கு. அதே மாதிரி நேற்று வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து சொன்னீங்க. ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணேன். ஒன்று என் சன்னுக்காக, ஒன்று என் ஹஸ்பண்ட்காக, இன்னொன்று வந்து இப்போ நான் பீக்கா வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அவங்க கிட்ட நான் ஈவினிங்காக சொன்னேன், ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் தயார் பண்ணி வைங்க, நான் பார்த்துட்டு நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், பட் எனக்கு வந்து வேணும், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, அடுத்தது என்ன கேள்வி இருக்குங்கிறத நீங்கள் தயார் பண்ணுவீங்கன்னா நைட்டு கேட்டிருந்தேன். உண்மையாலுமே சொல்கிறேன் சார், நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்த்தேன் 3 பேருக்கும் 100% பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஏன்னா என் ஃபேமிலியில் என்ன நடக்குன்னு தெரியும், எனக்கு என்ன மனோநிலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து இந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயினாலும் யாருக்கு வேணாலும் நம்ம வந்து கரெக்டான பீப்புள்ஸ்க்கு கனெக்ட் பண்ண முடியும், அதை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற நம்பிக்கை. அதுக்கு வந்து யூனிவர்ஸும் சரி, நீங்களும் சரி அந்த பிளஸிங்ஸ் கொடுக்குறீங்கன்னு நான் அந்த நிமிஷம் வந்து நம்புறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. நைட்டே வந்து அந்த கால்குலேஷன் பர்ஃபெக்டாக, அதாவது என்ன சொல்றதுங்க, யதார்த்தமாக போடும்போது அது பர்ஃபெக்டாக உட்கார அளவுக்கு எங்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா அது சின்ன விஷயம் கிடையாது. எப்பவுமே நான் சொல்லுவேன், டீச்சிங்கில் வந்து சாருக்கு விட்டது சார் மட்டும்தான். எத்தனை பேர் எடுத்துட்டு நம்ம தேவன்லேருந்து அது எல்கேஜிலேருந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த டீச்சிங்கை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக நம்மளுக்கு புரியுற மாதிரி எளிமையான நிலையில அது எவ்வளோ டஃப்பாக வேணும் இருக்கணும். இங்கே வந்து எல்லாருக்கும் வயசு மாறி இருக்கும், மனோநிலை மாறி இருக்கும், உட்காரதுக்கே சிரமப்பட்டு நம்ம உட்காருங்க. ஏன்னா இவ்வளோ நேரம்னா என்னால் உட்காரவே முடியாது உண்மையாலுமே. எதையும் தாண்டி இத்தனை கண்டென்ட்டையும் உள்ள வந்து நம்ம புரியுற அளவுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துறாருன்னா அது சார் மட்டும்தான் முடியும். தேங்க்யூ ஸோ மச்.